ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான பக்காவான சிக்கன் குருமா செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இப்போ சிக்கன் குருமாவுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடிக்கும் கம்மியான அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சீவி சேர்த்துருக்கேன். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொடி போட்ட கிண்ணத்திலே சேர்த்ததுனால அந்த உப்போட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இது கூட சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையானதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஒன்றா சேர்த்து தனித்தனியாக வதக்கி சேர்க்குறப்ப அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே பேச்சுலர்ஸ்லாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சில நேரங்களில் சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் பார்த்து செய்யும் போது கூட குருமா சொதப்பிடும். ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். டெஃபினட்டாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கேரண்டியாக சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட மசாலா சேர்க்கலாம், அல்லது மசாலா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சிக்கன் சேர்க்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். சிக்கன் சேர்த்து 1 நிமிஷம் போல் இதில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரோட மூடி போட்டு விசில் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தலைப்போலன்னு கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை மூடிட்டு இதை நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் போல் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டாலே போதும். நான் எப்போதுமே 4 விசில் போல் விடுவேன். ஸோ குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்திருந்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் குக்கர் இல்லாமல் கடாயில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. அப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது சப்பாத்தி பரோட்டாவுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காலை நேரத்தில் சுட இட்லி செஞ்சு வைக்கிறீங்கன்னா அது கூட சைட் டிஷ்ஷாக வைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருளை கொண்டு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம வீட்டிலே செய்யணும் அப்படின்றது தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த குருமாவோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாலாம் சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.